ஆலந்தூரிலிருந்து புறப்பட்ட ரயில் கோயம்பேடு சென்று அடைந்திருக்கிறது. அங்கு நமது செய்தியாளர் லாவண்யா இருக்கிறார். லாவண்யாவோடு தொடர்ந்து பேசலாம். லாவண்யா, தற்பொழுது வண்டியானது ஆலந்தூரிலிருந்து புறப்பட்டு கோயம்பேடை வந்து அடைந்திருக்கிறது. எப்படி இருக்கிறது அங்கு ஒரு அனுபவம்? மக்கள் எந்த அளவுக்கு இதனை வரவேற்கிறார்கள் என்ற தகவலையும் பதிவு செய்யுங்கள் லாவண்யா. ஆலந்தூரிலிருந்து புறப்பட்ட ரயில், அதாவது சிஎம்ஆர்எல், அதாவது மெட்ரோ ரயில் அதிகாரிகளுடனான வந்த ரயில் மட்டுமே முதலாவதாக கோயம்பேடுக்கு வந்தது. இங்கிருந்து பயணிகள், கோயம்பேடிலிருந்து காத்து கொண்டிருந்த பயணிகள் தங்களுடைய முதல் பயணத்தை மெட்ரோ ரயில் தொடங்கி இருக்கிறார்கள். அவர்களுடன் சேர்ந்து நாமும் தற்பொழுது மெட்ரோ ரயில் பயணிக்க இருக்கிறோம். இங்கு பார்த்தீங்க என்றால் மொத்தம் 4 பெட்டிகளை கொண்ட குளிர்சாதன வசதியுடன் அமைய பெற்ற இந்த மெட்ரோ ரயில் மிகவும் மக்களுக்கு வசதியாகவும் ஏதுவாகவும் இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கிறார்கள். தற்பொழுது வரை ரயில், அதாவது சுமார் 5 நிமிடங்களுக்கு மேலாக ரயில் தற்போது கோயம்பேடு நிலையத்தில் நின்று கொண்டிருக்கிறது. பயணிகள் அனைவரும் ஏறிய பிறகு இங்கிருந்து மெட்ரோ ரயில் சேவை தொடங்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். அந்த நிலையில் தற்பொழுது பல மக்கள் பொதுமக்களும் சரி, அதே போன்று பல சினிமா துறையை சார்ந்தவர்களும் முதல் முறையாக மெட்ரோ ரயில் பயணிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அதிக அளவில் இங்கு குழுமி இருக்கிறார்கள். தற்பொழுது மெட்ரோ ரயிலின் சேவை கோயம்பேட்டிலிருந்து தொடங்கி இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய மக்களின் மகிழ்ச்சியான மனநிலை, அவர்களுடைய மகிழ்ச்சியை அவர்கள் வித்தியாசமாகவும் ஆர்ப்பரிப்புடனும் வெளிப்படுத்தி வருகிறார்கள். அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடனான மனநிலையில் காணப்படுகிறார்கள். அவர்களுடன் சேர்ந்து நாமும் தற்பொழுது கோயம்பேடு பணிமனையிலிருந்து மெட்ரோ ரயில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். வசந்த், அங்க இருக்கின்ற பயணியோடு ஏதேனும் பேச முடியுமா? எந்த அளவிற்கு அவர்கள் சௌகரியமாக உணர்கிறார்கள்? இந்த ஒரு ரயிலை பொறுத்தவரையில், இந்த ஒரு சேவையை பொறுத்தவரையில் நின்று கொண்டிருப்பவர்களும் சரி, அமர்ந்திருப்பவர்களும் சரி, இந்த ரயில் திட்டமானது அவர்களுக்கு எந்த அளவு சௌகரியத்தை தருகிறது என்பதை அவர்கள் வாயிலாகவே கேட்டறிய முடியுமா லாவண்யா? நிச்சயமாக வசந்த், நம்மிடையே பயணிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்போம். இந்த ரயில் சேவை இப்போ பயணிச்சுட்டு இருக்கீங்க, இந்த சேவை உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு? மற்ற ரயிலோட கம்பேர் பண்ணும்போது இந்த ரயிலோட பயணம் எப்படி இருக்கு? நீங்க எங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. இந்த ட்ரெயின் எப்போ ஓப்பன் ஆகும்னு நாங்கள் இவ்வளோ நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். பஸ்லேயே இதை போய் ஒரே டிராஃபிக் ஜாம்ல ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த நிகழ்ச்சியை ஓப்பன் பண்ணி கொடுத்த அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மாவுக்கு அம்மா வாழ்க. இங்க இருக்கக்கூடிய பயணிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியான மனநிலையில இருக்காங்க. முதல் தடவையா தங்களுடைய மெட்ரோ ரயில் பயணம் சிறப்பாக அமைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பையும் இங்க இருக்கக்கூடிய பயணிகள் வெளிப்படுத்தினாங்க. வணக்கம், நான் ஆக்டர் விஜய் கார்த்திக் பேசுறேன். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை முதல் மாநிலமாக்குறதுக்காக அம்மா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதனுடைய முதல் தடவை இந்த மெட்ரோ ரயில். ஓகே.